சிம்ம ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே, நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால், அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026ல் கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனிப்பெயர்ச்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026ல் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பெயர்ச்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். 2026 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் சனி, 8ஆம் வீட்டில் சனி. 8ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கும் பொழுது பணங்காசு பிரச்சனை, மான அவமானங்களுக்கு அஞ்சுவது போன்ற ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக உருவாகிட்டே இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசாமல் அமைதியாக இருந்துடணும். இந்த டயத்தில் தான் உங்களை வாக்குவாதம் செய்ய வைக்கும். இந்த நேர காலங்களில் உங்களை சண்டை போட வைக்கும். அப்படி செய்வதன் மூலமாக நஷ்டம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே நிறைய நல்ல விஷயங்கள் புதிய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு நடக்கும். இதுவரை அறிமுகம் இல்லாத ஒரு நபர் திடீர்னு உங்கள் லைஃப்பில் என்ட்ராவாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இதுக்கிடையில் குரு வேற உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார். எப்பன்னு கேட்டிங்கன்னா மார்ச் 2026க்கு பிறகு குருவினுடைய முழு பார்வை, சுப பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் மீது விழுவதனால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் இப்போ நான் சொன்னது மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். சிம்ம ராசியினர் உங்களுடைய லைஃப்பில் உடனடியாக பலன் கிடைப்பதற்கு நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யணும். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கலாம். அல்லது அருகில் உள்ள ஷிரடி சாய்பாபா கோயில் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டின் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கே உட்கார்ந்து விஷ்ணு பாராயணம் நீங்கள் செய்யலாம். இது உடனடியாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு மந்திரமாக செயல்படும். உங்களுக்கு அமையக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள், இந்த ஒரு வருட காலங்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃபே புரட்டி போட்டு உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரவே போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியனிற்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும் அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் எந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க.
அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல, உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை இயக்க செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட காலம் 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது. பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது. உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும், சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால், குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா, நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆணா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.